ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போ டேக்கான மினி எஃப்எஃப் மௌனமொழி ஃபைனல் பாட்டுன்னு சொல்லி 3 பாட்டாக வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். என்னன்னு சொன்னால், என் மொபைலில் சின்னதாக ப்ராப்ளம்டா. 1 ஹவருக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொன்னால், எடிட் பண்ணேன்னு சொன்னால், அது பேக்ரவுண்ட் வாய்ஸே வரவே மாட்டேங்குது. அதனால தான் இப்போ பாட்டாக போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களை நான் காக்க வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நைட்டே வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன்டா. போன பாட்டில் வந்து நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால், சூபின் அப்புறம் வந்து ஜெஹோப்போட மேரேஜை பற்றி வந்து பேசியிருந்திருப்பாங்க. அதோடு தான் முடிச்சிருந்தேன். இப்போ நம்ம அதை வந்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ரூமை தான் காட்டுறோம். அந்த ரூமோட வாலில் சூபின் அப்படியே சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. சூபின் முன்னாடி ஜெயோப் நின்றுட்டுருக்கிறாரு. 2 பக்கமும் கை வச்ச மாதிரி அந்த மாதிரி வந்து நின்று சூபினே பார்த்துட்ருக்காரு. ஆனால் சூபின் நிமிந்து கூட பார்க்கல. அவர் குனிஞ்சு அவர் கையில் வெட்டிங் ரிங் போட்டிருப்பாங்க இல்லையா, அதையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏண்டா ரிங்கை பார்த்துட்ருக்க, அந்த ரிங்குக்கு சொந்தக்காரனை பார்க்க மாட்ற, ரொம்ப சாவடிக்கிறடா. ஐயோ, நான் பேசுகிறது வேற உனக்கு கேட்காதே. டே என்னை பாடுறா, அப்போ தானடா நான் என்ன யோசிக்கிறேன், என்ன பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி உனக்கு தெரியும். மேரேஜ் மட்டும் பண்ணிப்பேன், நான் பேசுகிறத நீ கவனிக்கவே மாட்டியா? மேரேஜ் பண்ணிப்பாரான், கிஸ் பண்ணிப்பாரான், ஆனால் என்னை பார்க்க மட்டும் மாட்டாரான். ரொம்ப பண்ணுறடா. டே இதை பாடுறா அப்படி சொல்லி 2 கண்ணத்தையும் பிடிச்சி அப்படி தூக்குறாரு. அப்போ கூட பார்க்கவே மாட்டாரு. ரொம்ப பண்ணுறேன் போ அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லி ஜெயப் வந்து போகிறாரு. ஜெயப்போட கையை சூபின் வந்து பிடிச்சிட்டு விட மாட்டாரு. ஐயோ, எனக்கு ஏன் தான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு புரியலையே, என்ன தாண்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இப்போ திரும்பி சூபினை பார்க்குறாரு. இன்றைக்கி தான் நமக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சைன் லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவர் டிங்கின்னு தலையாட்டுறாரு. ஃபர்ஸ்ட் நைட் இன்றைக்கி நமக்கு, அது ஒன்று தான் குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி ஜெயோ சூபினை பார்த்துட்ருக்கிறாரு. அதுக்கு என்ன இப்போது அவருமே சைன் லாங்குவேஜில் பேசுகிறாரு. இப்போது சூபின் அப்படியே ஜெயோ பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. ஐட்டு போய் பார்க்குறாரு. ஜெயோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ எதுக்கு நம்மளை இவ்வளோ கொலகாண்டில் பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் ஏன்னா அப்படி சரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க சூபின் நேராக போய் பெட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. முளைச்சி 3 இலை விடல, இதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேறு. எல்லாத்தையும் உன் அப்பா நான் சொல்லணும். படிக்க வேண்டிய வயசில் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு ஏன் லவ் பண்ணால் என்ன, இப்போ மேரேஜ் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம்ல. மயன் ஆசைப்பட்டாராம், உடனே அது நடக்கணுமா. அது பாரு இப்போவே ஃபர்ஸ்ட் நைட் வேறு. இதுக்கு ஜியோ அப்படி பேசிக்கிட்டே இப்போ சூபினை பார்க்குறாரு. லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, ஐயோ பார்க்க வேறு ரொம்ப அழகாக இருக்கானே, முதல்ல எங்கன்னா என்னை சாரி கேட்க விடுறானா. சரி முதல்ல நம்ம போய் சாரி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ மெதுவாக ஜெயோ போய் சூபின் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. சூபினை அப்படியே சீன்றாரு. சூபின் திரும்பி ஜெயோப்பை பார்க்குறாரு. ஒரு பப்பி குட்டியாட்டம் அப்படி கண்ணை சிமிட்டி ஜெயோப்பை பார்த்துட்ருக்கிறாரு. ஷோ எவ்வளோ அழகாக இருக்கான் இவன், நம்ம தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவருங்கிற மாதிரி தோணுது. சூபின் உன்கிட்ட ஜெஹோப் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காத, முதல்ல அவங்ககிட்ட சாரி கேளு. சூபின் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், இல்லை ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு தப்பு தான். அது என் இடத்துலேருந்து நீ யோசிச்சேன்னா உனக்கு புரியும். அதனால தான் அன்றைக்கி உன்னை நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணி பேசிட்டேன். சாரி அப்படி சொல்லி வாயை கூட மூடலை. இப்போது சூபினா போய் ஜெயோப் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லி அங்கே ஜெயோ அப்படியே முழங்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் சூபின் வீட்டில் அப்படியே பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு ஜெயோப்பை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போது ஜெயோப்போட கண்ணை பார்த்து, உன்னுடைய சாரியை நீயே வச்சுக்கோ, எனக்கு உன்னுடைய லவ் மட்டும்தான் வேணும். நான் எவ்வளோ பாய்ந்துட்டேன் தெரியுமா, நீங்கள் எனக்கு கிடைக்கவே மாட்டீங்களோ அப்படின்ட்டு நான் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ட்ரயாங்கிட்ட சொன்னதெல்லாம் ட்ரயாங் வந்து என்கிட்ட சொன்னார். சொல்லும் போது நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் தெரியுமா. எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் எனக்கு பிடிக்கும். அதை நீங்கள் உங்கள் வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மனசில் சின்னதாக ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா என்னால் தான் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாதில்ல. ஒருவேளை அதனால் உங்களுக்கு என்னை பிடிக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லைடா.
நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணும் ஜெயோ. சார் நான் கூப்பிட மாட்டேன். சரி, உன் விருப்பம் சொல்லு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே என்கிட்ட அந்த மாதிரி பேசாதீங்க, நடந்துக்காதீங்க. எனக்கு பிடிச்சவங்க என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. எனக்கு உங்களுடைய லவ் மட்டும்தான் வேணும். என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவீங்க தானே? எனக்கு நிறையா லவ் கொடுப்பீங்க தானே? அப்படி சொல்லி அங்கே அப்படியே கண் கலங்கினபடி ஜெயோப்பை பார்த்து சுபின் வந்து கேட்டுட்ருக்கிறாரு. ஆமாங்கிற மாதிரி தலையாடுறாரு. தேங்க்யூ அப்படி சொல்லி இப்படி ஹக் பண்ணிக்கிறாரு டைட்டாக. சரிடா, தூங்குறியா? ஏன்னா தூங்குறியான்னு கேட்குறீங்க? இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில். ஏய், இப்போ வேணாம், உன்னால் அதெல்லாம் தாங்க முடியாது. கொஞ்சம் டேஸ் போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும். டேய், அடம் பிடிக்காதடா, நான் ஒரு டீச்சர்ரா, சொல்கிறத கேள்றா. இப்போ நீ எனக்கு டீச்சர் கிடையாது, சரியா? இங்கே நான் தான் உனக்கு டீச்சர், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். அப்படி சொல்லி அங்கே ஜெயப்பு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆரம்பிச்சிட்டாண்டா. இவனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இவன் ஒரு விஷயத்த நினச்சானா கண்டிப்பாக அதை நடத்தியே தீருவான் அப்படிங்கிற மாதிரி ஜெயப் பாவமாக சுபினை பார்த்துட்ருக்கிறாரு. சோப்பை ஒரு மார்க்கமாக பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது சுபின் அப்படியே ஜெயப் மேலே அப்படியே ஓவர் ஆகிறாரு. வேணாண்டா, சொன்னால் கேள்றா, டே சொன்னால் கேள்றா அப்படி சொல்லி அங்கே ஜெயப் சொல்கிறது சுபின் கவனிக்கவே இல்லை. அவருடைய பார்வையெல்லாம் அப்படியே ஜெயப்போட லிப்ஸ் மேலே இருக்கு. அப்படியே வந்து ஜெயப்போட கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவன் சொன்னால் கேட்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சுபினை கீழே புஷ் பண்ணிட்டு மேலே ஜெயப் வந்து ஓவர் ஆகிறாரு. ஜெயப்பை பார்த்து சுபின் ஸ்மைல் பண்ணுறாரு. தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழுல் கொலச்சரிவில் கருவம் அழிந்ததடி, கருவம் அழிந்ததடி. இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜிக்குக்கோட ரூம் பக்கம்தான் போகிறோம். அந்த ரூமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அப்படியே போய் பெட்டில் பார்த்தோன்னு சொன்னால் ஜிமின் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு முன்னாடி படுத்திருக்க ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக், என்னடி பிரச்சனை? டயர்டாக இருக்குது, தூங்க விட்றியா? ஜங்குக், இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்டா? நமக்கு தான் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டில். ஏய், நாளைக்கு பார்த்துக்கலாம்டி, டயர்டாக இருக்குல்ல. ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுற? 1 வீக்காக நீ ரொம்ப ஓவராக பண்ணுற. இது நான் ஓவராக பண்ணேன், உன்னை நான் ரொம்ப நம்பினேன்டி. ஆனால் நீ என்னையும் ஏமாற்றிட்டல. எந்த விஷயத்தையாவது உங்ககிட்ட நான் மறைச்சிருக்கேனா? நீ எப்படி சுபின் அப்புறம் ஜெயப்பா ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கலாம்? என்ன ஜங்குக் பேசிகிட்ருக்க? ஆல்ரெடி உங்களுக்கு மேரேஜே ஆகிடுச்சு ஜங்குக். இப்போ அவங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நைட் போயிட்டுருக்கோம். ஏன் ஜங்குக், சுபினுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சதில் உனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகலையா என்ன? அப்படிலாம் கிடையாது. ஜெயப்பை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சுபினை நல்லா பார்த்துப்பாரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் பிரச்சனை நீ எப்படி நீ என்கிட்ட அந்த விஷயத்த மறைக்கலாம்? ஓ, அப்போ எனக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுக்குறியா? எப்படி வேணாலும் வச்சுக்கோ, என்னால் இன்றைக்கி முடியாது. ஜங்குக், என்னை நீ ரொம்ப கெஞ்ச விட்ற. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வாட்டி கேட்குறேன், முடியுமா முடியாதா? இப்போது ஜங்குக் திரும்பி ஜிம்னை கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு முடியாது அப்படிங்கிற மாதிரி திரும்பி படுத்துக்கிறாரு. போடா புரிக்கி, நாளைக்கு நீ வா, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பெட்டு விட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. நேராக போய் பால்கனில் தான் நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல அப்படியே சில்லுன்னு காத்தடிக்குது. பார்த்தா மூன், ஃபுல் மூன், பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. ஜிமின் லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லை. உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கு கோவம் வராதா? அப்படி சொல்லி அவர் அங்கே ஜங்குக்கை களி ஊற்றிட்டுருக்கிறாரு. என்னடி பொண்டாட்டி ரொம்ப கொச்சிக்கிட்ட போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி காதிக்கிட்ட வந்து ஜங்குக்கு வந்து பேசுகிறாரு. ஜிமின் சிப்ப அப்படி சொல்லி தள்ளி விட்டு போகலான்னு சொல்லி போகிறாரு. ஜிமினை பின்னாடி இருந்து அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறாரு. ரொம்ப தான் கோவம் வருது உனக்கு. இப்போ எதுக்கு சார் எந்திரிச்சு வந்தீங்க? சாருக்கு தான் தூக்கம் வந்துச்சுல, எனக்கு பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்தீங்கல்ல, இப்போ எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க? இல்லை, என் பொண்டாட்டி தனியாக பால்கனில் பெத்திக்காரி மாதிரி என்னமோ பேசிகிட்டு இருக்காளே, அதான் என்ன பேசுகிறான்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன். பார்த்தா என்னை தான் களி ஊற்றிட்டு இருந்தா. வேறு ஊரில் உள்ளவன் நான் பேச முடியும்? நீ தானடா என் புருஷன். ரொம்ப வாயாகி போச்சுடி உனக்கு.
ஃபர்ஸ்ட்லாம் என்னை பார்த்தாலே பயப்படுவேன், இப்போ வாயப்பாரு, என்னையே மிரட்டுற, என்னையே நீ திட்டுற. சரி ஓகே, உன்னை திட்டக்கூடாதா, உன்னை நான் மிரட்டக்கூடாதா? சரி இனிமேல் நான் அப்படியே இருந்துக்கிறேன். இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பேசுகிறேன்னா அப்புறமா என்கிட்ட கேளு. ஏய் என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியுமா என்ன? அப்படின்னு இந்த பக்கம் ஜங்குக்கு பேசிகிட்டே இருக்கிறது. ஜிமின் ரிப்ளை பண்ணவே இல்லை. உங்ககிட்ட தாண்டி பேசிகிட்ருக்கேன், உனக்கே தெரியும் மேரேஜ்க்கு முன்னாடியே நான் உன் வீட்டில் தாண்டி கிடப்பேன். என் அம்மா கூட என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பேசுகிறதெல்லாம் கேட்காம என்னால் இருக்க முடியுமா என்ன? உங்ககிட்ட தாண்டி பேசுகிறேன், ரிப்ளை பண்ணு. உங்களுக்கு தான் இந்த மாதிரி பேசினா பிடிக்காதுல்ல, பழைய மாதிரி இருக்க ஜிமின் தானே பிடிக்கும். உங்களை பார்த்து பயந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படி இருந்தால் தானே உங்களுக்கு பிடிக்கும். இனிமேல் நான் அப்படியே இருக்க ட்ரை பண்ணுறேன். என் குளிச்சி அப்படி சொல்லிட்டு இப்போ சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. அது வந்து ஜிமின் வந்து உடைக்கிறாரு. ஏய் ரொம்ப பண்ணாத பொண்டாட்டி அப்படி சொல்லி டேக் பண்ணிக்கிறாரு. ஜிமினுக்குமே அந்த ஹக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த இடமே ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கோட உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது இல்லையா, அது ஜிமினுக்கு நல்லா இருக்குது. பொண்டாட்டி நீ அமைதியாக இருக்கும்போது ஒரு அழகுடி, நீ பேசும்போது ஒரு அழகு தெரியுமா? எப்போவுமே உன்னை நான் ரசிச்சுக்கிட்டே தாண்டி இருப்பேன். நீ என்னை பார்த்து பயப்படுறது, இப்போது இதை பாரு, என்னை மிரட்டுறது, திட்டுறது எல்லாமே க்யூட்டாக இருக்கும். நீ உண்மையிலே என் மேலே கோவப்பட்டியாண்ணா? சும்மா விளையாண்டேன்டி. விஷயம் ஹாப்பி பர்த்டே ஜிமின் அப்படி சொல்லிக்கிட்டே இப்போது ஜிமினோட நெக்கில் ஒரு செயின் மாதிரி வந்து போடுறாரு. அது சொன்னோடனே ஜிமின் கலந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஏய் அழுவக்கூடாது, எமோஷ்னல் ஆகாத. ஏன் இன்னும் அதே நினச்சிக்கிட்டு இருக்க? நீ அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுறத அவங்க உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க. அவங்க உன் கூட இருந்திருந்தா உன்னுடைய இந்த பர்த்டேயை எவ்வளோ அழகாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரியும் நீ அதை நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்னு. அதனால தான் நான் உனக்காக எதுவுமே நான் ரெடி பண்ணல. எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ கூட நீ அதை விட்டு வெளியே வரணும், அதை பற்றி யோசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்கிட்ட இப்போ க்யூட்டாக சண்டை போட்டுட்டு இருந்தேன். உனக்கு நல்லாவே தெரியும் நீ என்கிட்ட வந்தாலே நான் ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ட் ஆயிடுவேன்னு. நீ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். நீ வேணும்னே என்கிட்ட அந்த மாதிரி பண்ண ஜிமின். அது யதார்த்தமாக நடந்தது. அதை நினச்சி நீ இன்னமும் ஃபீல் பண்ணவே கூடாதுடா. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால், ஜிமின் பிறக்கிறப்பவே ஓரளவுக்கு அவங்க ஃபேமிலி கொஞ்சம் வசதியான ஃபேமிலியாக தான் இருந்திருப்பாங்க. ஜிமின் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான். ஜிமின்க்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது அவருடைய பர்த்டே அன்றைக்கி தான் ரொம்ப அடம் பிடிச்சி அவங்க அப்பா அம்மா கூட ஒரு அவுட்டிங் போயிருந்திருப்பார். போன இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். ஸ்பாட்லேயே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்துருப்பாங்க. ஜிமின் பேக் சீட்டில் இருந்தனால அவருக்கு சின்ன சின்ன காயத்தோடய அவர் வந்து உயிர் பொழைச்சிருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அவங்க மாமா வந்து ஜிமினை வந்து வளர்த்துருந்துருப்பார். அன்னையோடு சரி அவருடைய பர்த்டேயை ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அவரை விட்டு போன டேயும் அதுதான். அவரோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆன டே அது. ஜிமின் இனிமேல் அதை பற்றி யோசிக்காத. நீ இந்த மாதிரி இருக்கிறது உங்கள் அம்மா அப்பா 2 பேருக்குமே பிடிக்காது. இந்த வருஷம் பர்த்டே அன்றைக்கி உங்க கூட இந்த ஜங்குக்கு இருக்கிறேன். அடுத்த வருஷம் பர்த்டே அன்றைக்கி நம்ம கூட நம்மளுடைய க்யூட் பேபி இருப்பா. நம்மளோட லைஃப் இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? என்னுடைய ஜிமினா, என் ஒய்ஃபி இப்படிலாம் ஃபேஸை வச்சுட்ருக்கிறது எனக்கு பிடிக்கலடி. ஜங்குக் அப்படி சொல்லி டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாரு. எவ்வளோ அழுகணுமோ இன்னையோட அழுது முடிச்சிரு, இதுக்கப்புறம் நீ அழுகவே கூடாது அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து அப்படி ஜிமினை ஹேக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. எவ்வளோ நேரம் ஜிமினை அழுதாருன்னு தெரியல. ரொம்ப நேரமாக ஜிகுக் அந்த பால்கனியில் தான் நின்றுட்டுருக்குறாங்க. ஜிமினாவே அந்த அக்கா வந்து பிரேக் பண்ணுறாரு. ஜங்குக்கா உங்களுக்கு கால் வலிக்க போகுது, ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்குறீங்க, உனக்கும் தாண்டி கால் வலிக்கும், முடிஞ்சா போகலாமா? வெளியே ரொம்ப குளிர்துடி, உள்ளே போனால் பெட்டில் நீ என்னென்னா ஹக் பண்ணி படுத்துக்கலாம், என்ன சொல்கிறேன்? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. இப்போது ஜங்குக் அப்படியே ஜிமினை அப்படியே தூக்கிட்டு நேராக பெட்டுக்கு தான் போகிறாரு. பெட்டில் போய் அப்படியே படுக்க வைக்கிறாரு. பக்கத்தில் போய் ஜங்குக் படுத்துக்கிறாரு. ஏய் நான் கொடுத்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே இல்லை. நல்லா இருக்கே, செயின் அழகாக இருக்குது. இது கழுத்தில் விட்டு எடுக்கவே கூடாது, புரியுதா? உனக்குன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட்டு. இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. உனக்கு தான் சர்ப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்குமே. சர்ப்ரைஸ் இருக்கா? அப்படி என்ன சர்ப்ரைஸ்? செயின் தானே போடுறீங்க? செயின் தான் போட்டேன், ஆனால் அந்த செயின் உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்? இது லாக்கெட். அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. அந்த லாக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த லாக்கெட் உள்ள அவர் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோ, அவங்க அப்பா அம்மா 3 பேர் இருந்த ஃபோட்டோ. ஜங்குக் இது எப்படி? இது உங்கள் மாமா கிட்ட வாங்கிட்டு வந்தேன். ஜிமினா சின்ன வயசில் இன்னும் க்யூட்டாக இருக்கடா.
ஜங்குக் தேங்க்யூ அப்படி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த இந்த ஃபோட்டோவை நான் மிஸ் பண்ணுறேன்னு நினச்சேன். என்கிட்ட அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ இதுதான். எனக்கு உண்மையிலே இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான், பெரிய கிஃப்ட் தெரியுமா? தெரியும்டி அப்படி சொல்லி அப்படியே அவருமே பேக்கப் பண்ணிக்கிறாரு. அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகலாமா? ஜங்குக் ஜங்குக் நீங்களே சொல்கிறீங்க நான் சும்மா விளாண்டேன் அப்படின்னு. ஏய் ஃபர்ஸ்ட் நைட்ரே பாரு, அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜங்குக் அடம் பிடிச்சிட்ருக்கிறாரு. ஜங்குக்கா நடந்தே ஆகணுமா? ஆமாடி நடந்தே ஆகணும், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். புரியுது, சாஃப்டாகவே நடந்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் போய் அப்படியே ஜிமினோட ஹெட்டோட அவரோட ஹெட்டை வைக்கிறாரு. 2 பேருமே பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இதை இப்படியே கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மெயின் லீட் இருக்காங்க இல்லையா, அவங்க ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? சாரி அதுக்கு முன்னாடி இன்னொரு பேர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன ஆரம், அதெல்லாம் என்னால் முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. மேரேஜ் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் சுற்றிட்டு இருந்தோம்ல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னடி பேசிகிட்ருக்க? ப்ளீஸ் நம்மளுக்குள்ளே இதெல்லாம் நடந்து எத்தனையோ டேஸ் ஆச்சுல, என்ன ஆரம் பேசிகிட்ருக்கீங்க? எங்கன்னா 3 பசங்களுக்கு அப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா பேரம் பேத்தி வேறு எடுக்க போகிறீங்க. போங்க ஆரம் தருங்க அங்கிட்டு அப்படி சொல்லி அங்கே போய் ஜின் போய் படுத்துக்கிறாரு. ஏய் ஜின் ப்ளீஸ் டே அப்படி சொல்லி அப்படியே ஜின்னை அப்படி சுரண்டிகிட்டே இருக்கிறாரு. ஷூ கடவுளே, இங்கே பாரு, நீ பிளான் பண்ணி பசங்களை ஹனிமூன் அமிச்சல, அது அவங்க ஹனிமூன் கிடையாது, நமக்கு தானே. உண்மையை சொல்லு. ஆமாடி, உன் கூட எங்கே இருந்தா என்னடி, எங்கே இருந்தாலும் அது எனக்கு ஹனிமூன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செடியூஸாக பேசுகிறாரு. நானே ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், அவசரப்பட்டு சுபின் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமோன்னு. அவன் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு எனக்கே புரியல. அவனை நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன ஆரம் போ தள்ள அங்கிட்டு. ஜின் என்னுடைய பாவம் பொல்லாததுடி, எப்போ பார்த்தாலும் என்னை நீ மிரட்டிக்கிட்டே இருக்க, உன்கிட்ட கூட என்னை வர விட மாட்டேற. போ நான் கோச்சிக்கிறேன். கோச்சிக்கோ அந்த லைட் ஆஃப் பண்ணி கோச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி திரும்பி படுத்துக்கிறாரு. அப்படியே சொல்லி அவர் சினிங்கிட்டே அவருமே அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆயிருந்துருக்கோம். இப்போது ஜின் பக்கத்தில் யாரோ வர்ற மாதிரி தெரியுது. அது யார்? ஆரம் தான். இவன் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜின் தலையில் அடிச்சுட்டு படுத்துட்டுருக்கிறாரு. ஜின்னை பேக்லேருந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜின் அவருடைய ஹெட்டை மட்டும் அப்படியே திருப்பி ஆரம்ப பார்க்குறாரு. ஏய் என்னடி பார்க்குற? சும்மா ஹக் பண்ண, அது கூட பண்ணக்கூடாதா என்ன? உன்னைய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஆரம், என்னை நீ கண்டிப்பாக தூங்கவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜின்னே போய் ஆரம் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான், ஆரம்புக்கு சொல்லவா வேணும், அவருடைய வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே ஜேகியோட ரூமில் பார்த்தோன்னு சொன்னால் யாரையுமே காணோம். அப்போ அவங்க எங்கே தான் போயிட்டாங்க அப்படி சொல்லி நம்ம டேகியை தேடி பார்த்தோன்னு சொன்னால் நடு கடலில் நிற்கிறாங்க. ஒரு குட்டி போட்டில் டயாங் நின்று அப்படி சுற்றி பார்க்குறாரு. ஒரு ஃபேஸ்லாம் அவ்வளோ ஒரு ஸ்மைலாக இருக்குது. என்ன சொன்னால் ஃபுல்லாக லைட் செட்டிங் இருக்குது, பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. அதை தான் டயாங் அப்படி பார்த்துட்ருக்கிறாரு. என்னன்னு சொன்னால் அன்றைக்கி டயாங்கோட ரூமுக்கு சுகா போயிருந்திருப்பார் இல்லையா, அப்போது டயாங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ரூமில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அவருடைய சின்ன வயசில் இருக்க ஃபோட்டோஸ், அப்புறம் நிறைய திங்ஸ்லாம் அங்கே இருந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பார். அப்போ தான் அங்கேருந்து ஒரு டைரி வந்து எடுத்துருந்துருப்பார். அதில் அவருடைய சின்ன வயசுலேருந்து ஆசை எல்லாமே அதெல்லாம் எழுதியிருந்திருப்பார். ஃபஸ்ட்டு சுகாவை எப்படி பார்த்தாரு, அப்புறம் எப்படி சுகா மேலே ஃபால் ஆனார் அப்படி சொல்லி எல்லாமே இந்த டைரியில் எழுதியிருந்திருக்கும். சுகாவை பற்றி தெரியாத ஒரு விஷயத்த கூட அவரை நோட் பண்ணி அதில் எழுதியிருந்திருப்பார். அதை தான் சுகா வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுருந்துருப்பார், இந்த அளவுக்கு என்னையும் அவன் லவ் பண்ணியிருக்கிறானா அப்படின்ட்டு. அதே டைரியில் கடைசி தாளில் எழுதியிருப்பார், என்னுடைய நிறைவேறாத ஆசை அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் இது என் லைஃப்பில் நடக்கவே போகிறதில்ல, கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகிறதில்ல யோங்கி. இதெல்லாம் என்னுடைய ட்ரீமில் உங்கள் கூட இப்படி தான் என் லைஃப் வாழணும்
அப்படி சொல்லி நான் எழுதியிருக்கேன். நடைமுறையில் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ட்ரீம் தானே, நம்மளுடைய கற்பனை தானே, எப்படி வேணாலும் யோசிக்கலாம்ல. அதுக்கு எதுவும் தடை இருக்கா என்ன, எதுவும் எல்லை இருக்கா என்ன? ரியலாக இதெல்லாம் நடக்கும்போது அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படி சொல்லி நம்மளை நிறைய பேர் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் கற்பனையில், ட்ரீமில் நம்மளை ஸ்டாப் பண்ண யாருமே இல்லை. இது என்னுடைய ட்ரீம், நானும் நீங்களும் மட்டும் இருக்க ட்ரீம். நான் உங்கள் கூட இந்த மாதிரி தனிமையாக நம்மளை சுற்றி யாருமே இல்லாமல் நடு கடலில் அந்த அந்த மூனை பார்த்த மாதிரி நான் உங்களோட சூழலில் சாஞ்சபடி அந்த மூனை ரசிக்கணும் யோகி. அந்த மூனோட வெளிச்சம், அப்புறம் அந்த தண்ணியோட சத்தம், அது தவிர அந்த இடத்துல வேற எந்த சத்தமுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் நிறைய விஷயத்தை எழுதியிருந்திருப்பாரு. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுல்ல, இன்றைக்கி நடந்துருச்சுல அப்படி சொல்லி பின்னாடி இந்த ஒரு சத்தம் கேட்குது. டயா அப்படி திரும்பி பார்க்குறாரு. சுகா தான் அப்படியே கையை கட்டிட்டு டயா அங்கேயே பார்த்துட்ருக்கிறாரு. என்னமோ எழுதி வச்சா நடக்கவே நடக்காதுன்னு நடந்துருச்சான். ஆனால் நீ சொன்னதை செய்யவே இல்லையே, நீ எங்கேயோ நிற்கிற, நான் எங்கேயோ நிற்கிறேன். நீ சொன்ன மாதிரி நடு கடலில் இருக்கிறோம், நம்மளை அந்த மூன் பார்க்குது, அந்த மூனோட வெளிச்சம், அந்த தண்ணியோட சத்தம், அப்புறம் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும் அப்படி சொல்லும் போதே ட்ரயாங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுகா பக்கத்தில் வராரு. வந்து சுகாவோட சோல்டரில் அப்படியே சாஞ்சபடி அங்கே சுகாவோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த மூனையை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ட்ரயாங் மூனை பார்க்குறாரு, ஆனால் சுகா ட்ரயாங்கை பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே திரும்பி ட்ரயாங் சுகாவை பார்க்குறாரு. அந்த மூனோட வெளிச்சத்தில் அவரோட யோங்கி ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கிறாரு. அப்படியே கண்ணை கூட சிமிட்டாமல் ட்ரயாங் சுகாவே பார்த்துட்ருக்கிறாரு. சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே ட்ரயாங் பக்கமாக திரும்பிடுறாரு. ட்ரயாங்கும் அப்படி தான் சுகா பக்கமாக திரும்பி இருக்கிறாரு. சுகா அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுவுமே அவருடைய டைரியில் அவர் எழுதி வச்சுருந்துருப்பார். அங்கே டிப்ஸ் ஓரமாக சின்னதாக ஒரு ஸ்மைல். டயாங்க்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அப்படி தான் எழுதி வச்சுருந்துருப்பார். ஆனால் இன்றைக்கி அவருக்கு இது கனவா இல்லை நிஜமான்னு கூட தெரியாத அளவுக்கு அங்கே சுகா அவருடைய ட்ரீமை அங்கே நிஜமாக்கிட்டு இருக்கிறாரு. சுகா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே சின்னதாக ஒரு கிளாத் மாதிரி எடுத்து அங்கே ட்ரயாங்கோட கண்ணை வந்து அப்படியே கட்டுறாரு. ட்ரயாங்க்கு புரியுது இவர் இன்னொன்று என்னமோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ட்ரயாங் எதுவுமே சொல்ல சுகாவோட கையை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. சுகா இப்போ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ட்ரயாங்க இப்போ அந்த போட் உள்ளே இருக்க ஒரு ரூம்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறாரு. கிட்ட போக போக அங்கே ட்ரயாங் அப்படியே ஒரு மாதிரி இன்ஹேல் பண்ணுறாரு. அங்கே ஃப்ரேக்ரன்ஸ் அப்படி இருக்குது. என்னமோ அவர் ஒரு பூ தோட்டத்துக்குள்ளே இருக்கிற உள்ளே போகிற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. உள்ளே போக போக அப்படியே உள்ளே இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஸ்மெல் அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. அவருக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போது சுகா அவருடைய கிளாத்தை கண்ணிலேருந்து அவுத்துக்கிட்டே உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லும் போதே எங்கள் டயாங்கோ அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவருடைய ஐஸ்லேருந்து அந்த கிளாத்தை எடுத்தோன்னே பார்த்து அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. உண்மையிலே அது போட்டா இல்லை அது பூந்தோட்டமானே தெரியல. அங்கே அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது, கலர் கலராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வேகமாக போய் ஃப்ளவர் வந்து அப்படியே டச் பண்ணுறாரு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பார்க்கக்கூட முடியாது. அதெல்லாம் இங்கே சுகா டயாங்காக வர வச்சுருந்துருப்பாரு. அது எல்லாத்தையும் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே இன்ஹேல் பண்ணுறாரு. அது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை டயாங் எதிர்பார்க்கவே இல்லை. டயாங் அப்படி சொல்லி சுகா கூப்பிட்றாரு. டயாங் லைட்டாக அவருடைய ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. சுகாவோட கையில் பூங்கொத்து இருக்குது. டயாங் உன்னுடைய எல்லா கனவையும் என்னால் நிறைவேற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய எல்லா கனவையுமே நான் நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எங்கேயாவது உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. எனக்கு தெரியும் சோபின்க்கு அந்த மாதிரி ஆனப்போ நான் உன்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரியாத மாதிரி என்ன பேசுகிறதுன்னு புரியாமல் என்னென்னமோ பேசி வச்சுட்டேன். உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன், சாரி டி. நீ யாருன்னே தெரியாமல் உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்.
நீ என்னுடைய வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தல சுபினுக்கு கிளாஸ் எடுக்கும்போது உண்மையில என்ன ஃபீலிங்னே தெரில. உன்னுடைய இந்த 2 கண்ணு இருக்கு பார்த்தியா, உன்னைய என்கிட்ட காமிச்சு கொடுத்துருச்சு தெரியுமா. அன்னைக்கே மனசு சொல்லிருச்சு அது நீயாக தான் இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை அது நீயா இல்லைனா அதை என்னால் ஏற்றுக்க கூட முடியல. ஜங்குக் சொல்லும் போது தான் ஒருவேளை அது ட்ரயாங்கா இல்லைனா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னுடைய ஹார்ட் சொல்லும் இல்லைடா அது உன்னுடைய வீதான், உன்னுடைய மனைவி வீதான் அப்படி சொல்லும். உன் மேலே இப்போ கூட எனக்கு ரொம்ப கோவம் இருக்குடி. பக்கத்தில் இருந்துட்டு நான் தான் வீன்னு சொல்லி நீ சொல்லாமல் இருந்தல. ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். நீ எனக்கு சட்டுன்னு கிடச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது. இந்த பிரிவோட வலி இருக்கிறனால தான் நான் இன்னொரு வாட்டி உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த காதலோட வலியை கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. அதுவும் ஒரு விதமாக சுகமாக தாண்டி இருந்துச்சு. இந்த ஹார்ட் இருக்கும் பார்த்தியா, அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே இது என்றைக்கு தெரியுமா எனக்கு ரொம்ப வலிச்சுது, காய் கூட நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு பார்த்தியா, எனக்கு ரொம்ப வலிச்சுது. யாரோ என்னுடைய ஹார்ட்டை அப்படியே என்னை விட்டு பிரித்து எடுக்கிற மாதிரி அப்படி ஒரு வலி இருந்துச்சுடி அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. நீ தான் வீண் சொல்லி தெரிஞ்சோன்னே எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த வேர்ல்டில் என்னைய மாதிரி யாருமே அந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்கடி. இவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா நான் அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சுகாவோட கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வருது. ட்ரையாங் இப்போ அந்த கண்ணீரை துடைக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. இப்போ சுகாவே அந்த டியர்ஸ் அப்படி துடைச்சிட்டு, ஏய் இது ஹாப்பி டியர்ஸ் டி, இப்போ நான் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி நீயே பாரு. இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறது அது நீ மட்டும்தாண்டி. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய லைஃப்பில் வந்ததுக்கு. நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இப்படிக்கு உன் கணவர் யோங்கி அப்படி சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் போட்டு அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே டேங் முன்னாடி நீட்டுறாரு. டேங்கோட கண்ணும் அப்படியே கலங்கின மாதிரி இருக்குது. இப்போ அவரும் அப்படியே நீல் டவுன் போட்டு அந்த ஃப்ளவருமே அப்படியே வாங்குறாரு. சுகா டேங்கோட ஃபேஸே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஒரு விஷயம் சொல்லவாடி, உன்னுடைய இந்த அமைதி இருக்குது பார்த்தியா, அது என்னை அப்படியே கொள்ளுதுடி. உன்னுடைய இந்த கண்ணு என்கிட்ட நிறைய விஷயத்தை பேசுகிற மாதிரி இருக்குது தெரியுமா. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அப்படி தாண்டே இருக்கும். உன்னை ஃபஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்னை தெரியலையா, நான் தான் உங்கள் வி அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும்டி. எனக்கு உன்னுடைய இந்த 2 கண்ணும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி அப்படியே ஃபேஸ் வந்து அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. இப்போது அந்த கண்ணில் அப்படியே போய் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படி சொல்லி கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னு தெரியல, ட்ரையாங்க்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. இதை பாரு இந்த ஐ கான்டாக்டை மட்டும் பிரேக் பண்ணாதடி ப்ளீஸ் டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, உன்னோட கண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது தெரியுமா. இப்போ கூட நான் உனக்கு லவ் யூ சொல்கிறேன்ல, நீ எனக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுடி. ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன்டி, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னும் டைரியில் என்னென்னமே எழுதி வச்சுருக்க பாரு. அன்றைக்கி கிச்சனில் அம்மா சொன்னாங்கல்ல, அது எல்லாமே என் காதுலேயும் விழுந்துச்சு. நான் சுபினை விட்டு தள்ளிலாம் இல்லடி, என்னன்னு தெரியல. சுபின் அந்த மாதிரி பிறந்ததை என்னால் ஏற்றுக்க முடியல, அதை ஈஸியாக எடுத்துக்க முடியல. கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. அதுக்குன்னு சுபினை பிடிக்காமலாம் இல்லடி. அதை நினச்சிட்டு நீ என்ன ட்ரையாங் நீ இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்க. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே அந்த அமைதி தான். அச்சோ அப்படி சொல்லி கத்துறாரு. அங்கே ட்ரையாங் பயந்தே போய்ட்டாரு என்னங்கிற மாதிரி. டைம் பாரு 1 மணி ஆகுது. நேரம் வானுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு போய்கிட்டே இருந்திருப்பானுங்க. நான் பாரு இன்னும் உங்ககிட்ட மொக்க போட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சரி ஓகே நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி சொல்லி அப்படி ட்ரையாங்க அப்படி தூக்கிட்டாரு. ட்ரையாங்க்கு புரிஞ்சிருச்சு இவர் என்ன பண்ண போகிறாருன்னு. ட்ரையாங்க்கு ஒரு மாதிரி பயமாக இருக்க ஆரம்பிக்குது. சுகா இப்போ அப்படியே பெட்டில் போய் படுக்க வைக்கிறாரு. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். ட்ரையாங் வேணாம் இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கையால் சைகை சொல்கிறாரு. என்னடி சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் இப்போ போய் லைட் ஆஃப் பண்ண போகிறாரு. இவர் லைட்டு வேறு ஆஃப் பண்ணுறாரு. இப்போ எப்படி இவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு இங்கே டேங்க் யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அப்படியே சுகா டேங்க் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. பார்த்தா சர்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு. அங்கே டேங்க் ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்படியே ஃபேஸை அப்படியே சைடாக திருப்புறாரு. சுகா
இதை பாரு, கடைசி வரைக்கும் இந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணவே கூடாது, புரியுதா? எனக்கு எல்லாமே உன் கண்ணை பார்த்தபடி தாண்டி நடக்கணும். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு. அவருடைய மூச்சு காற்று இப்போது டயங்கோட ஃபேஸில் படுது. டயங்குக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சுகா என்ன பண்ணிடுறாரு, டயங்கோட கையை எடுத்துகிட்டு போய் சுகாவோட பேக்கில் வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது ஃபுல்லாகவே சுகா இப்போது டயங் மேலே அப்படியே படுத்திருக்க மாதிரி இருக்குது. அங்கே டயங்கு புரியல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. டச் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு தான் புரியல இல்லையா. அவர் என்னங்கிற மாதிரி சுகாவே பார்த்துட்ருக்கிறாரு. ஏய், இதுவும் நீ ஆசைப்பட்டது தானே? என் முதுகில் இருக்க அந்த டேட்டோ, அதை நீ டச் பண்ணும், ஃபீல் பண்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்டல. இப்போ தான் டயங்க்கு அந்த ஞாபகமே வருது. அவர் கடைசி லெட்டரில் அதை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார் இல்லையா, அதை வச்சு தான் சுகா வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. நான் தான் சொன்னேன்லடி, நீ ஆசைப்பட்ட ஒன்றையும் உனக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்டி அப்படிங்கிற மாதிரி இப்போது 2 கையுமே எடுத்து சுகாவோட பேக்கில் அந்த டேட்டோ மேலே அப்படி வைக்கிறாரு. அது டயாங்குக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது. இப்போது டயாங் அப்படியே அவருடைய அந்த டேட்டோ மேலாம் அப்படியே டச் பண்ணுறாரு. அவர் அங்கே டச் பண்ண இங்கே சுகாவுக்கு அப்படியே டெம்ப்ட் ஆகுது. சுகா இப்போது அப்படியே போய் டயாங்கோட நெக்கு அப்படி சொல்லி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே டயாங்க்கு அப்படியே ப்ரெஷர் ஆகுது. டயாங் அப்படியே சுகாவோட முதுகுலலாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. சுகா இப்போது டயாங்கோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. டயாங்க்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஷையாக ஃபீல் ஆகுது. ஷையாக ஃபீல் ஆனாலுமே அவருக்கு ப்ரெஷராகவும் ஃபீல் ஆகுது. அவர் ஒரு மாதிரி மூன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த அந்த சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சுகாவுக்கு நிமிந்து டயாங்கை பார்க்குறாரு. டயாங்கு ஒரு மாதிரி அப்படியே நெக்கை தூக்குன மாதிரி, ஒரு லிப்ஸ் அப்படியே பைட் பண்ண மாதிரி சின்னதாக ஒரு மூனிங் சவுண்டு கேட்குது. அவரோட ஐஸை பாதி க்ளோஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்குது. சுகா டயாங்கோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஃபைனலாக அப்படியே இன்சர்ட்டும் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்சம் கூட பெயினே இல்லாத அளவுக்கு. ஏன்னா அவருடைய மனைவி வீக்கு அவர் பெயின் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால் அவ்வளோ ஒரு சாஃப்டாக டயாங்கு கிஸ் பண்ணபடியே அப்படியே இன்சர்ட்டும் பண்ணிடுறாரு. இருந்தாலும் சின்னதாக ஒரு பெயின் இருக்கும் இல்லையா. அவர் அப்படியே சுகாவோட முதுகில் தான் அப்படி டைட்டாக இந்த மாதிரி வந்து பிடிக்கிறாரு. சுகா அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவர் இப்போ டயாங்கோட ஐஸை தான் பார்க்குறாரு. எப்போவுமே டயாங்கோட ஐஸை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். 2 பேருமே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. டயாங் இப்போது சுகாவோட ஃபேஸை அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ அப்படி சொல்லி சொல்கிறாரு. அவர் அந்த சத்தம் வெளியே வரலன்னா கூட அந்த லிப்ஸோட அந்த அசைவை வச்சு சுகாவுக்கு வந்து புரிஞ்சிருது டேங்க் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படி சொல்லும் போதே அங்கே டயாங் சுகா ஃபேஸு கிட்ட பிடிச்சி இழுத்து அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ரூமில் அந்த மூனிங் சத்தம் இருட்டாக இருக்குது. அந்த மூனோட வெளிச்சம் மட்டும்தான் உன் மேலே படுது. எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. டைம் ஆசைப்பட்ட மாதிரி அங்கே அந்த தண்ணியோட சத்தமும் அந்த மூனோட வெளிச்சமும் அந்த பூக்களோட அந்த நறுமணமும் அது மட்டும்தான் இங்கே இருக்குது. இன்னைக்கு அவங்களுடைய அந்த மௌன மொழி அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறாங்க. சுகா கூட எதுவுமே பேசலை. அவருக்குமே அந்த அமைதி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் அவங்களுடைய லவ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய காதல் கடிதத்தில் ஆரம்பித்து கண்களில் தொடங்கி இன்றைக்கி உயிரோட உயிர் கலந்துட்டுருக்கு. இதோட வேறு எதுவும் வேணுமா என்ன? காதலை சொல்கிறதுக்கு மொழிகள்லாம் தேவையில்லைங்க. பார்வையே போதும், அது சொல்லிடும் 1000 அர்த்தங்களை.
இப்போ அப்படியே 2 வருஷம் கழிச்சு தான் காட்டுறோம். அச்சோ அழுகாத பாப்பா, எதுக்கு இப்படி அழுவுற? அம்மா ஏம்மா குழந்தைய திட்டிட்டு இருக்க? நான் எங்கடா திட்டுறேன்? எங்கன்னா திறந்த வாயை மூடுறாளாடா? ஜீன் என்ன சொல்கிறா பேத்தி? இந்தாங்க பிடிங்க அப்படி சொல்லி ஜீன் ஆரம் கையில் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. விட்டா போதும் என்கிட்ட கொடுத்துருவா. பாப்பா எதுக்கு பாப்பா அழுவுறீங்க அப்படி சொல்லி ஆரம் கேட்டோன்னே அது வீல்னு கத்துது. இதுக்கு தான் உங்கள் முகத்தை அவகிட்ட காட்டாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து வேகமாக குழந்தைய பிடிங்கிட்டு போயிடுறாரு. என் மேலே எதனா தப்பு இருக்காடா அப்படி சொல்லி ஜங்குக்கை பார்த்து கேட்குறாரு. அவளாக குழந்தைய கொடுத்தா அவனா பிடுங்கிட்டு போகிறான், இதில் நான் முகத்தை காட்டக்கூடாதான், ரொம்ப தான் பண்ணுறான் அவன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்கே ஜிமின் அப்புறம் ஜங்குக் 2 பேருமே அங்கே நாம்ஜினை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா என்கிட்டயாவது கொடுமா, உனக்கெல்லாம் பார்த்துக்க தெரியாதுடா. அப்போ திட்டாமாவது பாருமா, பார்க்க போகிறது ஒரு 2 மணி நேரம் தான், அதுக்கேமா அப்படி கத்திட்டு கிடக்குற? என்னாச்சு ஏன் பாப்பா கத்திட்டு இருக்கு அப்படி சொல்லி ஜெயப் வந்து உள்ளே வராரு. அடுத்து வந்துட்டார்ல அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜங்குக்கும் ஜிமினும் சும்மா கிடக்க. ஜங்குக் உட்காந்துக்கிட்டு நல்லா கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, இன்னும் 2 மந்த் தான், அப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாரு. அதை காட்டுறாரு. என் பேபிலாம் எனக்கு எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா? பார்த்து கிழிச்சான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி எங்கே உட்காந்துட்டுருக்கு. ஏய் உன்னை நான் என் பேச்சு கூப்பிட்டேனா, ஒழுங்கு மரியாதை சீரியல் பார்க்குற வேலையை பாரு அப்படின்னு அங்கே ஜங்குக் பாட்டியை மாட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏன் ஜங்குக் எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் பாப்பா அப்படி அழுதுட்டுருக்கு? அப்படி சின்னியாக அவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அப்படி சொல்லி ஜேஹப் வந்து இப்போது ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்ன ஜங்குக் கிளாஸ் போயிட்டுருக்கா என்ன? ஆமாம் ஜேஹப் கிளாஸ் போயிட்டுருக்கு, அதனால தான் இங்கே ஒரு அலப்பறையாக நடந்துட்டுருக்கு. இது எதுவுமே தெரியாமல் அவங்க ரூமில் என்ன தான் நடக்குதோ தெரில, இந்த ரூமை வேறு போட்டுடுறாங்க. ஒருவேளை ரொமான்ஸ் பண்ணுவாங்களோ அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே ஜங்குக்கு பொட்டுன்னு ஒன்று விழுகுது. அறிவு இருக்கா ஜங்குக்? அங்கே சூபின் தானே இருக்கிறான். ஆமாம் இல்லை டேக்கி பாப்பா எதுக்கு அழுவுறீங்க? என் செல்லம் இல்லை, என் பட்டுலாம் அழுக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. அங்கே பாப்பா திறந்த வாயை மூட மாட்டேங்குது. இதுக்கு தான் தலைப்படம் வடிச்சுக்கிட்டே அந்த சுகா கிட்ட, குழந்தைக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காதடான்னு. கொஞ்சம் நேரம் கூட அப்பனை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேங்குது. அங்கே எல்லாருமே அந்த குழந்தைய சுற்றி நின்றுட்டு அதை சமாதானப்படுத்துகிறாங்க. அது வீலுன்னு கத்திட்டு கிடக்குது. அப்படியே நம்ம ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, கையில் ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு அங்கே டேங்க் தான் நின்றுட்டுருக்கிறாரு. சுகா என்னென்னமோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு, என்னமோ சொல்கிறாரு. புட்டுன்னு கையில் விழுகுது. இதுக்கடி அடிக்கிற? நான் தான் ட்ரை பண்ணுறேன்ல, இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 2 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லி அங்கே டேங்கே சும்மா கோவம் ஆயிடுது. நானும் கிளிப்பிளிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லி அவர் டக்குன்னு என்னென்னமோ பண்ணுறாரு. கையை வச்சுக்கிட்டு இங்கே சுகாவோட சுகாவோட கண் இந்த பக்கம் அந்த பூ போயிட்டு வருது. பொறுமையாக பண்ணுறா, நீ பொறுமையாக பண்ணுறான்னு எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஏன்டா நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா பாப்பா அப்படி சொல்லி அப்படியே கிட்ட போகிறாரு. கிட்ட போய் அந்த கொம்பை வாங்கி அங்கே டேபிளில் வச்சுட்டு அங்கே டேங்கோட கையை பிடிச்சிட்டு, நாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? உன் கையில் மொபைல் இருக்குது, என் கையிலேயும் மொபைல் இருக்குது, அழகாக டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல. அப்படி இல்லையா போர்டு இருக்குது, அதில் எழுதி போட்டாலாவது நான் படிச்சுப்பேன்ல, அப்புறம் என் பாப்பா நம்ம கஷ்டப்படணும். அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிறாராம் நம்ம சுகா சார். அதுக்கு தான் அவர் டீச்சர்கிட்ட அடி வாங்கிட்டுருக்கிறாரு. அங்கே டயாங்க்கு செம்ம காண்டாயிருது. 2 வருஷமாக அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு, அவருக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காரு. ஏன் புரிஞ்சிருக்காதுன்னா கிளாஸ் எடுக்கிறது அவங்க ஒய்ஃப் ஆச்சே, அவர் சொல்லி கொடுக்குறது கவனிக்க மாட்டார். அந்த ஒய்ஃபோட அழகை பார்த்து மெய் மறந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அதனால தான் இன்றைக்கி அட்டியே வாங்கியிருந்திருப்பாரு. இப்போ ட்ரயாங் அப்படியே திரும்பி ஒரு முறை தான் விட்டா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி சுகா அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாரு. பின்னாடி டயாங் கொம்பை எடுத்துகிட்டு ஓடுறாரு. போகிற 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க சூபின் அப்படியே ஸ்டொமக்கில் கை வச்சு ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாரு. சிரிச்சு பிள்ளைக்கு வயிறு வலியே வந்திருக்கும். இப்போது அவருமே எந்திரிச்சு பின்னாடி ஓடுறாரு. டோரை திறக்கிற சத்தம் கேட்டோன்னே எல்லாருமே நிமிந்து மேலே தான் பார்க்குறாங்க. அவங்க திப்புன்னு சுகா ஓடுறாரு. ஐயோ அம்மா அப்பா என்னை காப்பாற்றுங்களேன், என்னை யாருன்னா காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இப்போது நேராக போய் அவர் ஜெவ் பின்னாடி தான் நின்றுக்கிறாரு. ஆத்தாடி இன்றைக்கி நான் மாட்டினடி மகனே அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஜங்குக்கு. இப்போது டயாங் வந்து முன்னாடி நிற்கிறாரு, கையில் கொம்பு வச்சுட்டு. இதோ பாரு டயாங், என்னை அடிச்சிடாத ப்ளீஸ், ஜேஹப்பை பார்த்து தள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எங்கே தள்ளுறேன், புருஷன் தாண்டி என்னையை பிடிச்சி வச்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜேஹப் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ நீ தள்ளனா உனக்கு அடி விழுகும். பாரு ஏற்கனவே நீ போன வாட்டி அடித்தது இன்னும் எனக்கு வலிச்சிட்ருக்கு, இன்றைக்கி வேறு யாருன்னா அடிய
அவன் உன் பின்னாடி தானே ஒழிஞ்சிட்ருக்கான், அப்போ உனக்கு தான் அடி விழுகும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. இப்போ ட்ரயாங் அப்படியே கொம்பு எடுத்துகிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ ட்ரயாங் ப்ளீஸ் ட்ரயாங், அவர் அடிக்கிற சொல்லிட்டு என்னையும் அடிச்சிடாது ட்ரயாங், நேற்று அடித்ததை இன்னும் எனக்கு வலிச்சிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லி ஜியோ பாவமாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் ட்ரயாங் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எல்லாருமே நிற்கிறாங்க. அவ்வளோ பேசிங்க. சுகா இப்போ ஜியோ பின்னாடி அப்படியே ஒழிஞ்சிட்டு மறைஞ்சிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. ட்ரயாங்கோட ஃபேஸு ஒரு மாதிரி அப்படியே சேடான மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு சுபினுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா அவருக்கு தான் ட்ரயாங்க இப்படி சேடாக இருக்கிறது பார்க்கவே பிடிக்காதே. இப்போ அப்படியே போய் ஜியோப் முன்னாடி நிற்கிறாரு. ஜியோப் வந்து என்ன இப்போது அப்படிங்கிற மாதிரி சூபினை பார்த்து கேட்குறாரு. இப்போது ஜியோப்பு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இப்போ ஜியோப் நேராக போய் ஜங்குக்கு மேலே இடிச்சிட்டு நிற்கிறாரு. என்னடா ஆச்சு உன் தம்பிக்கு இப்போ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான், எனக்கு என்ன தெரியும், என்னடா இப்போ என்னடா ஏன் முன்னாடி நின்றுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சுகா சூபினை பார்த்து கேட்டுட்ருக்கிறாரு. இது காமெடியான விஷயம் கிடையாது. 2 வருஷமாக அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இதெல்லாம் ஒன்று கூடவா அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே சூபின் வந்து சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கிறாரு. பாட்டி ஆன்னு பார்த்துட்ருக்கு. ஏன்னா பாட்டி முன்னாடி தான் அது யாரும் பேச மாட்டாங்கல்ல, அதனால் அது வித்தியாசமாக பார்த்துட்ருக்கு. இங்கே சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. டேய் அவன் என்ன சொல்கிறான்னு புரியலையா, 2 வருஷமாக டேங் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கானா, இதெல்லாம் ஒன்று கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பம் தான் சொல்கிறாரு. அப்பா உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க, உங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தா, எப்படிப்பா உன்னால் மட்டும் முடியுது, என்னால் மட்டும் சத்தியமாக முடியல, உன் ஃபேஸை பார்த்துல எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன்ப்பா, இப்போ கூட பாரு அப்படி சொல்லி இப்போ டேங்கை திரும்பி பார்க்குறாரு. டேங்கோ ஷோவை பார்த்துட்ருக்கிறாரு. அந்த கண்ணை பார்த்தாலே வேறு எங்கேயுமே எனக்கு பார்க்க தோணவே மாட்டேங்குது, என்னென்னமோ ஞாபகம் வருது. இந்த பாரு நேற்று கூட நமக்கு அந்த மாதிரி நடந்துச்சுல, அப்போ கூட கண்ணை மட்டுமே தாண்டி நான் பார்த்தேன். அந்த மாதிரி யோசிக்கும் போது எப்படிப்பா அவன் சொல்லி கொடுக்குறது எனக்கு ஞாபகம் இருக்கும், என்ன சொன்னாமல் இதெல்லாம் ஒன்று தான் தெரியும், இது மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லி லவ் யூ சொல்லி சைன் லாங்குவேஜில் சொல்கிறாரு. அங்கே சூபின் தலையில் அடிச்சுக்கிறாரு. என்னடா சொல்கிறவன் அண்ணா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக்கை பார்த்து ஜங்குக்கும் ஷாக்கில் நின்றுட்டுருக்கிறாரு. ஏன்னா அவர் சொன்ன அர்த்தம் வேறு மாதிரி. பாட்டி இப்போ எதுக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அங்கே ட்ரயாங்க்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், என்னவோ பேசிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்க்குறாரு. எல்லாருமே அங்கே சுகாவையும் டயங்கும் தான் மாறி பார்த்துட்ருக்காங்க. இப்போது ட்ரயாங் அப்படி சுகாவை பார்த்து அப்படி மறைச்சிட்ருக்கிறாரு. இப்போ தான் சுகாக்கே புரியுது, ஐயோயோ என்னடா சொல்லி வச்சோம் அப்படின்ட்டு. எல்லாருமே பார்க்குறாரு. எல்லாருமே சுகா அப்படி மறைச்சிட்ருக்காங்க. இப்போ ஜின் கையில் பேபி வச்சுட்டு நின்றுட்டுருக்கிறாரு. ட்ரயாங் இப்போ நான் சொல்கிறேன், அவனை பெற்றவன் நான் சொல்கிறேன், அவன் வாயை உடைக்கிறதுல அவன் 1 மாதத்துக்கு வாயை திறக்கக்கூடாது அப்படி சொல்லி ஜின் சொன்னோன்னே அத்தாடி அப்படிங்கிற மாதிரி சுகா ஸ்டெப்ஸ் ஏறி ரூம் பக்கம் தான் ஓடுறாரு. பின்னாடியே டயங்கும் ஓடுறாரு. எல்லாரும் ஆங்கிற மாதிரி அங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாப்பா சிரிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ எல்லாருமே திரும்பி பாப்பாவை பார்க்குறாங்க. அது அங்கே பண்ணுற டயாங் அப்புறம் சுகா பண்ணுற 2 பேரும் பண்ணுறத பார்த்து தான் பாப்பா அப்படி ஸ்மைல் பண்ணுது. பார்த்தியா இவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ கெஞ்சினோம், இப்போ அவன் அப்பனை பார்த்தோன்னா மட்டும் இப்படி சிரிப்பு வருது பாரு, இருக்குடியும் இன்றைக்கி அவன் அப்பா வாயை திறக்க முடியாத அளவுக்கு டேங் பண்ண போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அதாவது ஜின் பாப்பாவை மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்பனும் மகளும் சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடுறீங்க இருக்கு இன்றைக்கி உன் அப்பனுக்கு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம சுகா சைடு பார்த்தோம் அப்படின்னா, வேணாம் பாப்பா சொன்னால் கேளு, ஏதோ டங்கு ஸ்லிப்பாகி நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், வேணாண்டி அப்படி சொல்லி பின்னாடியே போயிட்டுருக்கிறாரு. முன்னாடி ஃப்ரெண்டில் டேங் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இடித்து அப்படியே சுகா பெட்டில் உட்காந்துடுறாரு. இப்போ முன்னாடி டேங் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. கையில் கம்பு வச்சுருக்கிறாரு. அதை அறிவில்லை உனக்கு உன்னையா அப்படி சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லி அதை ஓங்குறாரு. இப்போ அந்த கையை பிடிச்சி இழுத்து ஒரு செகண்டில் டேங்கை கீழே புஷ் பண்ணிட்டு இப்போது டேங்க மேலே சுகா இப்படி பண்ண உடனே அங்கே பயந்துருப்பார்ல டயாங். இப்போ லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு சுகாவை பார்த்துட்ருக்கிறாரு. ஏய் இப்போ நான் சொன்னல என்னடி தப்பு, எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிறது தானே அது, நீ அத்தனை பேர் முன்னாடி என்னை அடிக்கிறதுக்கு வந்தேன்னா உன்னை எப்படி ஆஃப் பண்ணுறது எனக்கு தெரில, அதனால தான் நான் வேணும்னு கூட சொல்ல, ஏதோ டங் ஸ்லிப்பாகி வந்துச்சு, ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு தான் வரல, அப்புறம் எதுக்கு, நிஜமாக சொல்கிறேன்டி உன்னை பார்த்தாலே எனக்கு என்னென்னமோ ஞாபகம் வருதுடி, நேற்று நைட்டு நீயும் நானும் எப்படி இருந்தோம் அது எல்லாமே வருதுடி,
அப்புறம் எப்படி நீ சொல்கிறத நான் கவனிக்க முடியும்? இதோ இப்போ கூட பாரு, இப்போ கூட உன் கண்ணை பார்த்து பேசும்போது எனக்கு என்னென்னமோ தோணுது. அங்கே சூபின் இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல சூபின் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவேன், நடக்கிற விஷயமே வேறு. அந்த அளவுக்கு உன் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன்டி. உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? இதை பாரு, நான் கூட உன் கண்ணில் கவனித்தேன். நீயும் அப்படி தான் யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உண்மையை சொல்லு. என் கண்ணை பார்க்கும்போது உனக்கு நம்மளுக்குள்ளே நடக்கிற ரொமான்ஸ் ஞாபகம் வரல? அப்படி சொன்னேன். அவர் டக்குன்னு அவருடைய பார்வை அந்த பக்கமாக திருப்பிக்கிறாரு. ஏய், உண்மையை சொல்கிறீ? எனக்கு தெரியும் உனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு. இதை பாரு அப்படி சொல்லி இப்போ அப்படியே அவர் பார்க்குற மாதிரி வைக்கிறாரு. கிட்ட நான் சைன் லாங்குவேஜில் பேசணும்னு அவசியம் கிடையாதுடி. உன் கண்ணை பார்த்தாலே போதும். நீ என்ன யோசிக்கிற, நீ என்கிட்ட என்ன சொல்ல வர அப்படி சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுடி. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல்? உன்னுடைய இந்த பார்வை போதும்டி என்னையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, புரியுதா? அப்படி சொல்லி அங்கே சுகா லவ் டயலாக்காக விட்டுட்டுருக்கிறாரு. டயாங்கு ஒரே ப்ளஷ் ஆகுது, ஒரு ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஸ்பெஷல் பாட்டு வேணாம்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா அரண்மனை கூட அப்படி தான் பாதியிலே வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது. இதுவும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேரேஜ்க்கு அப்புறம் பேபி இருக்கிற மாதிரி, அப்புறம் அவங்களுக்குள்ள க்யூட்டாக ஒரு மூமெண்ட் வர மாதிரி அந்த மாதிரி வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்டா. மௌனமொழி சீசன் 2 யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா சீசன் 2 போட வேண்டியதுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இதுக்கு போக வேண்டாம். அதுலேயும் நம்ம டேக்கி தான் வருவாங்க. இப்போதைக்குன்னு சீசன் 2 கண்டிப்பாக வராது. எப்படியும் ஒரு 5 மந்த் கழித்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டோரியை பற்றி எதுனா உங்களுக்கு கருத்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துலையாவது நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேனா, இல்லை இன்னும் வந்து அதிகமாக வந்து ரொமான்ஸ் வந்திருக்கணுமா, இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சா அப்படி சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன்டா. ஓகேடா, நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கி.